அமர்நாத் யாத்திரைக்கு போறதுக்கு கவர்மெண்ட் அபிஷியலா டேட்ஸும் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் இந்த வீடியோல சொல்றேன். இந்த யாத்திரை ஜூன் 29 ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 19 முடியுது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏப்ரல் 15 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில டெஸ்டினேட்டட் பேங்க் பிரான்ச்சஸ்லயும் அப்புறம் ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் ஃப்ரேம்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிருங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் டிஸ்பிளேல காட்டுற இந்த வெப்சைட்டுக்கு போறோம். அப்படி இல்லனா ஸ்ரீ அமர்நாத் யாத்திரைன்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த யாத்திரைக்கு போறவங்களுக்கு 13 வயசுக்கு கீழ இருக்க கூடாது, 70 வயசுக்கு மேல இருக்க கூடாது. மோர் தென் 6 வீக்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்கிற லேடிஸ் வர முடியாது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து OTP பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன்ல தான் நடக்கும். சோ அதனால கரெக்டான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அடுத்ததா உங்களோட கம்பல்சரி ஹெல்த் சர்டிபிகேட்டை கலர் ஸ்கேன் காப்பியா அப்லோட் பண்ணணும். அண்ட் இந்த சர்டிபிகேட் வந்து ஆத்தரைஸ்டு டாக்டர் கிட்ட ஏப்ரல் 8க்கு மேல வாங்கியிருக்கோம். இது கூடவே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் அப்லோட் பண்ணணும். அண்ட் இந்த கம்பல்சரி ஹெல்த் சர்டிபிகேட்ல என்னென்ன செக்அப்லாம் பண்ணிருக்கன்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 per பர்சனுக்கு. நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற யாத்ரா சென்டர்ல KYC முடிஞ்சதுக்கு அப்புறம் RFID கார்டை கன்ஃபார்ம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.